நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். அதை அனலைஸ் பண்ணி ஏத்துக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி குருனோட பார்வையா பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால குழந்தைங்க நல்லா பாத்தீங்கன்னா 100% நம்ம சொல் பேச்சு கேக்குறாங்க அப்படின்னாலும் முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல என் பிள்ளைங்க எல்லா விதத்திலயும் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள முதல்ல நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா எலியும் பூனையும் தான். எங்க 2 பேரை பார்த்தாலே எனக்கு அவளை பார்த்தாலே ஆவாது, அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆவாது, எனக்கு அவரை பார்த்தாலே ஆவாது, அவருக்கு என்ன பார்த்தாலே ஆவாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நம்ம ஒய்ஃப் இவங்க தான், நம்ம ஹஸ்பண்ட் இவங்க தான், வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறதுனால ஒரு பெஸ்ட் ஒரு பெட்டர்மெண்ட், பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்கு, நம்மளுக்கு இது பெஸ்டா கிடைச்சிருச்சேப்பா, நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குதேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இதெல்லாம் குரு கொடுக்க போறது. இப்ப குரு அஸ்தங்க ஆகுறாரே, குரு கொஞ்சம் வீக் ஆகுறாரே, இது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா? ஒன்னும் இல்லைங்க, இது எல்லா பலனும் இருக்கும். ஆனா 100% இருக்காது. குரு பெருசா 100% ஃபுல் ஃபிளெட்ஜா கொடுக்க மாட்டாரு. ஒரு 50% ஒரு 40% கொடுக்குறாரு அப்படின்னு வைக்கலாம். பொதுவா இந்த அஸ்தமனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மறைவு, அந்த மாதிரி ஒரு பாவம் தான் சொல்லுவாங்க அஸ்தங்கம் அப்படின்றது. அது என்டையர்லி அதனோட பலன் கம்மி ஆயிடாது, பகுதி குறைஞ்சிடும் அப்படின்றது தான் உண்மை. சோ பெருசா கவலைப்பட வேண்டாம்.